எல்லாருக்கும் பிரைஸ் த நாள் மக்களே. ஸோ இன்றைக்கான வாசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜெபம். இந்த அருமை நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியான கிருபை கொடுத்த தயவுக்கா உமக்கு நன்றி இயேசு சுவாமி. அப்பா, மட்டுமா எங்களை வழிநடத்தின தயவுக்கா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இனி வரும் காலங்களிலும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க அப்பா. இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தாவே நாங்கள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் கர்த்தாவே. அப்பா, இது எல்லாரும் அறிந்து உணர்ந்து கர்த்தாவே உம் மண்டை இன்னும் நெருங்கி வர உதவி செய்யுங்க கர்த்தாவே. வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்க, நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க இயேசு சுவாமி. ஆமென். இன்றைக்கான வேத வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம். நம்ம 1-10 ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி 11-15 வாசிக்கலாம். அப்போது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகாரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகாரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். ஆமென்.